அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதம் 30ஆம் தேதிக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே நடக்க போகிறது. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், அவங்க என்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் அவங்க இந்த 30 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்தால் அவங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து விடுபடலாம் என்பதை பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவர்களுடைய இஷ்ட கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் தான். ஸோ செவ்வாய்க்கிழமை தோறுமே நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பையன் பெற்றுக்கோங்க. சூரிய பகவான் ஜூன் 15ஆம் தேதி ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆனி மாதம் பிறந்திருக்கு. இந்த மாதத்தில் நிலவக்கூடிய சூரியனின் அமைப்பு மற்றும் பிற கிரகங்களின் பெயர்ச்சிகள் அடிப்படையில் ஒரு நிறைய விதமான மாற்றங்களையும் நிறைய விதமான பலன்களையும் இந்த மேசராசி நேயர்கள் பெற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆனி மாதம். ஆண்டின் ஜூன் 16ஆம் தேதி சூரிய பகவான் மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் உருவாக இருக்கு. இதனால் மேசராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வேலை வியாபாரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மேசராசிக்கு 3வது இடமான மன தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானின் பெயர்ச்சி நடக்க இருக்கு. இதன் காரணமாக இந்த 30 நாட்களில் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் பல விதத்தில் நீங்கள் நன்மையை பெறுவீர்கள். இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பல விதத்தில் நன்மைகள் நடக்க போகுதுங்க. உங்களின் செயலில் பெரியவர்களின் நல்ல ஆதரவு பெறுவீர்கள். இதற்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல் எந்த ஒரு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு பெரியோர்களுடைய ஆதரவு சற்று அதிக அளவில் கிடைக்கும். நீங்கள் எந்த செயலை தொடங்குவதாக இருந்தாலுமே அதற்கு அவங்க எந்த ஒரு தடையுமே விதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. மேலும் உங்களின் திறமையை உணர்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் இதனால் நிறைய விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பணம் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிறரிடம் சிக்கி உள்ள பணங்கள் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லாபங்களும் உங்களுக்கு நிறைய வகையிலே கிடைக்கும். இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரித்து சேமிப்பு அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஞான மோட்சக்காரனாக கேதுவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் நட்சத்திரநாதன் 6இல் சஞ்சரிப்பதோடு குருவின் பார்வையும் அங்கேயே பதிவிடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய உடல்நிலை முன்னேற்றம் உண்டாகும். நோய்கள் அனைத்துமே நீங்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து
வந்த போட்டியாளர்கள் தானாகவே விலகி செல்வார்கள். மேலும் வழக்கு ஏதாவது இருந்தால் அதுவுமே உங்களுக்கு சாதகமாக தான் இந்த காலகட்டத்தில் அமையப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த 30 நாட்களில் உங்களுடைய தொழில் விருத்தியை கொடுப்பாரு. மேலும் புதிய தொழில் தொடங்க முயற்சி அனைத்துமே வெற்றி கிடைக்கும். என்னாலுமே வாரத்தின் முற்பகுதியில் சனி வக்ரம் அடைவதால் தொழிலில் நீங்கள் அதிக அளவில் அக்கறை செலுத்துவது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணி 30ஆம் தேதிக்குள்ளே மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா போற்றி போற்றின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவு பண்ணுங்க. மேலும் நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் தனஸ்தானமான குருவால் உங்களுக்கு வருமானம் அதிக அளவில் கிடைக்க போகுதுங்க. நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். செல்வ வளமும் செல்வாக்கும் உயரும். மேலும் தொழிலில் விருத்தி உண்டாகும். அதே போல் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும். இஷ்டப்பட்ட வேலைகளும் நிச்சயமாக கிடைக்கும். அஷ்டம ஜீவன ஸ்தானங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உங்களுக்கு உயரப்போகுது. அந்த மாதிரி காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த ஆணி 30ஆம் தேதி அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்குடன் இருப்பார்கள். மேலும் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு சொத்து சேர்க்கை, வாகனம் வாங்கும் யோகங்களும் ஏற்படும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 20, 21, அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் 16, 18, 25, 27, ஜூலை 7, 9, 16. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானுக்கு அரங்கமுள் மாலை சாற்றி வழிபட்டு வர வாழ்வு வளமாகும். மேலும் மேசராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், தைரிய காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் அதிர்ஷ்டம் மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி யாவுமே வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு வழியில் செயல்கள் அனைத்துமே ஆதாயம் கொடுக்கும். இதுவரையில் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த நிலைகள் இனி மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றங்கள், பதவி உயர்வுகள் வந்து சேரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்குடன் திகழ்வார்கள். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். உடல் நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இழுபறியாக இருந்த வழக்கில் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு சற்று அதிக அளவில் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே குறையும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 21, 22, அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் 15, 18, 24, 27 மற்றும் ஜூலை 6, 9, 15. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளியை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் விலகும். நன்மைகள் பல உண்டாகும். மேலும் மேசராசியில் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மகாரனாக இருக்கக்கூடிய சூரியன், வீரியகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அம்சத்தில் பிறந்த நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கு தனிப்பட்ட செல்வாக்குடையவராகவே காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நிறைய விதமான நன்மையை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடும். மேலும் நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவங்க நெருக்கடி, சங்கடம் அனைத்துமே விலகும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு செல்வாக்கு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்ந்து ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வருமானம் அதிக அளவில் காணப்படும். விவசாயிகளின் விளைபொருட்கள் எதிர்பார்த்த விலைக்கு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 22 மற்றும் 23, அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் 18, 19, 27, 28, ஜூலை 1, 9, 10. மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதிகாலையில் சூரியனை வழிபட்டு வர அதிர்ஷ்டம் உண்டாகும். சும்மா இருக்காமல் இந்த விஷயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் ஆணி 30ஆம் தேதிக்குள்ளே மேசராசினியர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடக்க போகிறது, என்ன விஷயங்கள்ல அவங்க கவனமாக இருக்கணும், முக்கியமாக என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி முழு விவரமாக இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.